விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதான் மார்க்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊரில் ஏதாவது ஒரு பையன் வந்து அஃபிஷியலாக கொஞ்சம் அதிகமான ஒரு எஃபெக்டோடு இருப்பாங்க இல்லையா, அதை வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. ஓகே, ஓவராலாக வந்து வெள்ளையாக இருந்தால் ஆபத்து சார், ஓவரால் ஸ்டோரி அதுதான், கருப்பாக இருந்தால் தான் பாதுகாப்பு, அவ்வளோதான். மியூசிக் சொல்கிற அளவுக்கு இல்லை சார், ஜஸ்ட் ஒரு சிக்னேச்சர் சாங் எதிர்பார்த்தோம், அது கிடைக்கல. அதுதான் ஒரு வருத்தம். விஜயாண்டனி சார் இவர் தான் வில்லன், அதனால கொண்டு போயிட்டு கடைசி அவர் வில்லன் இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக இருக்குது. கலரை பற்றி பழகுவாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த படம் உதாரணமாக இருக்கும். 10க்கு 8 கொடுக்கலாம். இந்த படத்தில் டிஃப்ரெண்ட் வந்து ஒரு மெசேஜ் இருக்குது. மற்ற படத்தில் வந்து த்ரில்லர் வந்து எப்படின்னா சைக்கோ ஆல்ரெடி ஒரு இதை பண்ணதுலேருந்து எடுத்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறது. மியூசிக் நல்லா இருந்தது. எல்லா சீன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருந்தது. எல்லா படத்துலையும் வந்து நிறைய இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். அந்த தண்ணி மூலியமாக அந்த கொலையை நடந்தது எப்படின்னு தர்ஷன் நடித்து காட்டியிருக்கிறாரு. ஓகேவா, ஒரு மார்க்கமாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதான் மார்க்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊரில் ஏதாவது ஒரு பையன் வந்து அஃபிஷியலாக கொஞ்சம் அதிகமான ஒரு எஃபெக்டோடு இருப்பாங்க இல்லையா, அதை வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. ஓகே, ஓவராலாக வந்து புதுவிதமான கதையை யோசிச்சிருக்காரு. அந்த கதை பிரபஞ்சத்தின் ஒரு முக்கியமான கதையாக நான் எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கு. ஆக்சுவலி முன்னாடி லான்ச்சில் சொல்லியிருந்தப்ப சொன்னாங்க மிஸ்ட்ரி த்ரில்லர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மிஸ்ட்ரி த்ரில்லர் அண்ட் கிரைம் கலந்தா இருக்கு. இட்ஸ் மெடிக்கல் கிரைம், மெடிக்கல் நல்லா இருக்கு படம். நிறைய த்ரில்லர் படம் இருக்கு. இந்த படம் என்ன டிஃபரெண்டா இருக்கு? என்ன சொல்லி இட்ஸ் டார்க் ட்ரூத், இட்ஸ் மோரல் ஆஃப் த ஸ்டோரி. அண்ட் வெள்ளையாக இருந்தால் ஆபத்து சார், ஓவரால் ஸ்டோரி அதுதான், கருப்பாக இருந்தால் தான் பாதுகாப்பு, அவ்வளோதான். மியூசிக் சொல்கிற அளவுக்கு இல்லை சார், ஜஸ்ட் ஒரு சிக்னேச்சர் சாங் எதிர்பார்த்தோம், அது கிடைக்கல. அதுதான் ஒரு வருத்தம் விஜயாண்டனி சார் பொறுத்த வரைக்கும். நல்லா இருக்கு சார், நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு அப்பா டு போலீஸ்கார் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு படம். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வித்தியாசமான கதைக்களம். இந்த படம் டேரக்டர் வந்து புது டேரக்டர் நினைக்கிறேன், லியா ஜான் பால். ஆக்சுவலாக வந்து விஜயாண்டனி வந்து நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு, ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பண்ணியிருக்காரு. கதை வந்து ரொம்ப புதுசாக, அதாவது ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போய், இப்போ நம்மளே சொல்லலாம் இந்த மாதிரி இவர் தான் வில்லன், அதனால கொண்டு போயிட்டு கடைசி அவர் வில்லன் இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக இருக்குது. கலரை பற்றி பழகுவாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த படம் உதாரணமாக இருக்கும். 10க்கு 8 கொடுக்கலாம். பிஜிஎம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கதை வந்து நல்லா வந்து புதுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொன்னால் நிறையா படம் இருக்குல்ல, இப்போ தடம், இது இரும்புத்திரை, அந்த மாதிரி கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தால் எப்படி இருந்தோம், அந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. நிறைய த்ரில்லர் படம் இருக்குது. இந்த படம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து அந்த 11 ரிலீஸ் ஆச்சுல, அதே மாதிரி கொஞ்சம் புதுசாக இருக்குது. அந்த படம் ஈக்குவலாக இந்த படம் கொஞ்சம் இருக்குன்னு சூப்பராக இருக்கு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்தில்? படம் நான் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. ட்ரெய்லர் பார்த்தேன், த்ரில்லர்னு புரிஞ்சு. நான் படம் எப்பயுமே எனக்கு படம் பிடிக்கும், படம் பார்க்குறது பிடிக்கும். விஜயாண்டனி வேறு மியூசிக் தலை வந்து பண்ணியிருக்காரு. மியூசிக் சூப்பராக இருக்குது. த்ரில்லருக்கு தகுந்த மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு. அப்புறம் கடைசியில் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. படம் நிறைய த்ரில்லர் படம் இருக்குதா? இந்த படம் என்ன டிஃப்ரெண்டாக இருக்கும்? இந்த படத்தில் டிஃப்ரெண்ட் வந்து ஒரு மெசேஜ் இருக்குது ப்ரோ. மற்ற படத்தில் வந்து த்ரில்லர் வந்து எப்படின்னா சைக்கோ ஆல்ரெடி ஒரு இதை பண்ணதுலேருந்து எடுத்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காக ஒரு த்ரில்லர் படம் மாதிரி இருந்துச்சு. விஜயாண்டனிக்கு சூப்பராக செட் ஆகிருக்கு. அது போக மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. அப்புறம் அறிவுன்ற கேரக்டர் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அப்புறம் அந்த ஆன்மீகம் கொஞ்சம் சம்மந்தமாக இருந்துச்சு, அதுவும் இதுக்கு செட் ஆகிற மாதிரி ரிலேட்டபிளாக இருந்துச்சு. கிரிமினல் கில்லர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், அதுதான் இருந்தது. பாசிட்டிவ்னா ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. கேரக்டர் இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஒரு கேரக்டர் நல்லா எழுதியிருந்தாங்க. நெகட்டிவ்னு சொல்லணும்னா எனக்கு நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு எதுவும் தெரியல. படம் ஓவரால் நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. எல்லா சீன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருந்தது.
படத்துலையும் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து மெயினாக தெரிவாங்க. இந்த படத்தில் அது மாதிரி யாரும் தெரியாங்க. அது விஜய் ஆண்டனி தான் ஃபுல்லாகவே இருக்காங்க. விஜய் ஆண்டனியை அடுத்து வந்து தமிழறிவுன்ற அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவருக்கு இருந்த பேக் ஸ்டோரியிலேருந்து அவரோட ப்ரெசன்ட் ஸ்டோரி வரைக்கும் அவர் அந்த படத்தில் கொடுத்த மேஜர் ரோல். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது all-in-one app. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.